வேலையை ஆரம்பிங்க, உங்களை நாங்கள் பாதுகாப்போம். ඔබ ගන්න තීරණ ක්‍රියාත්මක වෙන්න ඕනෑම අසිරු අවස්ථාවකදී අප ඔබව ආරක්ෂා කරනවා. ඔබ වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. වැඩේ කරන්න පටන් ගන්න. போதைப் பொருளால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தால் அல்லது இளைஞர்கள் இருந்தால் எங்களிடம் கையளியுங்கள், அவர்களை நாங்கள் சரிப்படுத்துவோம். අන්නේ දරුවා, ඒකයි අර අම්මා කියන්නේ. අන්නේ දරුවා නැවත ලබා දෙන්න. உறுதி செய்கிறோம், சத்திய பிரமாணம் செய்கிறோம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் தங்கலையில இன்றைய நாள்ல நடந்த கூட்டத்தில் வைத்து மிகப்பெரிய அளவான வாக்குறுதிகளை வழங்கியிருக்காரு. மக்கள் மத்தியில் இன்றைய நாள்ல உரையாற்றியிருக்காரு. ரட்ட எக்கட்ட அப்படின்ற வேலை திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தின் 2வது கூட்டம், முதல் ஆரம்ப நிகழ்வு கொழும்புல கடந்த மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து 1வது கூட்டம் இன்றைய நாள்ல தங்கலையில் இடம்பெற்றிருந்தது. இது 9 மாகாணங்கள்லையும் தனித்தனியாக இந்த கூட்டங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி உரையாற்றும் போது பெரிய அளவான அனல் பறக்கும் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லலாம். ராணுவத்தினிடம் அல்லது படையினரிடம் அவரோடு வேண்டுகோளை விடுத்தாருன்னு சொன்னா, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, ඔබගේ තරුවේ පටියේ ගෞරවය, ඔබගේ තනතුරේ ගෞරවය කිසිසේත්ම කොහෙවත් ඉන්න එක එක අපරාධකාරයන් ඉදිරියේ බොඳ වෙන්න හෝ දිය වෙන්න ඉඩ දෙන්න එපා. ඔබ ගන්න තීරණ ක්‍රියාත්මක වෙන්න ඕනෑම අසිරු අවස්ථාවකදී අප ඔබව ආරක්ෂා කරනවා. ඔබ වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. වැඩේ කරන්න පටන් ගන්න. අපි පෙනී හිටිනවා. நீங்க வேலை ஆரம்பிங்க, உங்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது, எங்களுடையது அப்படின்றத. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றது அவ்வளவு இலகுவானது அல்ல. இதுல நாங்க எப்படியாவது வெற்றி பெறுவோம். இந்த போதைப்பொருள் தொடர்பான ஒழிப்பு நடவடிக்கை அல்லது அரசாங்கம் முன்னெடுத்துக்கின்ற நல்ல வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் இப்பொழுது வேறு வேறு திசைகளில் இதை திசை திருப்ப முயல்கிறார்கள். குறிப்பா இப்ப அண்மையில் நடந்த அதாவது திருகோணமலை சம்பவத்தையும் அவர் இதோடு சேர்த்திருந்தாலும் கூட அதை வெளிப்படையா சொல்லாட்டியும் பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்லும்போது ஓகே இதை தான் சொல்லியிருக்கார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. වෙන වෙන අය වෙන වෙන කලබල කරලා අපේ න්‍යාය පත්‍රය අවුල් කරන්න උත්සාහ කරනවා. ඇත්ත ප්‍රශ්න යට ගහලා ඔවුන් විසින්ම නිර්මාණය කළ ප්‍රශ්න වලට සමාජය ගේන්න උත්සාහ කරනවා. ඇත්ත ප්‍රශ්න වෙනුවට ඔවුන් විසින් කෘත්‍රිම ප්‍රශ්න නිර්මාණය කරලා මොකද කරන්න උත්සාහ කරන්නේ? ඇත්ත ප්‍රශ්න යට ගහලා කෘත්‍රිම ප්‍රශ්න වලට சமாஜ கந்தவன் உற்சாக කරනවා. அதாவது எதிர்க்கட்சிகள் இதனை தடுப்பதற்கும் இதனை வேறு திசைகளில் கொண்டு போறதுக்கும் பலதரப்பட்ட நிகழ்வுகளை இப்பொழுது நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கையும் எதிராக நாங்கள் செயற்படுவோம், இந்த விஷயத்துல நாங்கள் வெற்றியும் பெறுவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய உரையில அவருடைய கருத்துக்கள்ல இருந்தது. குறிப்பா இந்த அரசாங்கம் அப்படின்றது போதைப் பொருள் அல்லது விற்பனையாளர்களை அல்லது வியாபாரிகளை காப்பாற்றும் அரசாங்கம் இல்லை. කිසිදු අපරාධකාරයෙකුට දේශපාලන රැකවරණය ලබා නොදෙන ආණ්ඩුවක් දැන් පිහිටලා තියෙනවා. කිසිදු මද්‍රව්‍ය ජාලයක සම්බන්ධ වුණු කෙනෙකුට දේශපාලන රැකවරණය ලැබෙන්නේ නැහැ. எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமில்லாமல் போதைப் பொருளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதிகமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டியது குடும்பத்தினர், சிறு குழந்தைகள், இளைஞர்கள், யுவதிகள். இவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருட்கள் விற்பனையாகிறது, வியாபாரம் நடக்குது. இந்த போதைப் பொருள் இவர்களை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். ஆனாலும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து இதை வெற்றியடைய செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருந்த இந்த நாள்ல போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், பிள்ளைகள் இருந்தால் எங்களிடம் கையளியுங்கள், அவர்களை நாங்கள் சரிப்படுத்தி உங்களிடம் மீண்டும் கையளிப்போம். අන්නේ දරුවා, ඒකයි අර අම්මා කියන්නේ. අන්නේ දරුවා නැවත ලබා දෙන්න. එනිසා අපි කියන්නේ ඉතාම ශක්තිමත් පුනරුත්ථාපන වැඩසටහනක් අපිට අවශ්‍යයි. එනිසා අපි සෑම දිස්ත්‍රික්කයක්ම කේන්ද්‍ර කරගෙන පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගොඩනගන්න සැලසුම් කරලා තිබෙනවා. 100 வருடத்துல சம்பாதிக்கக்கூடிய அல்லது உழைக்கக்கூடிய பணத்தை ஒரு படகுல போதைப் பொருள் கடத்துவதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள். වසර 100 ගණනකින් උපයා ගන්න බැරි ධනයක් එක බෝට්ටුවෙන් හොයනවා. அந்த அளவுக்கு போதைப் பொருள் நம்ம நாட்டில் பெரிய அளவான ஒரு வியாபாரமாக மாறி இருக்கிறது. இது அத்தனையும் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக முறியடிக்கப்படும் அப்படின்றத ஜனாதிபதி தன்னுடைய உரையில உறுதியாக தெரிவித்திருக்கார். இன்று தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தில் පරණ කතා තියෙන ඔක්කොම පැත්තකින් තියන්න. පරණ ෆයිල් පැත්තකින් තියන්න. එක එකනා පිළිවෙල පරණ එල්බාගත්තු මත පැත්තකින් තියන්න. ඒවා ඉතිහාසය. ඒ වයිසු මහත්තයා මෙහෙමයි, ඒ පීසී මහත්තයා මෙහෙමයි. ඒවා ඉතිහාසය. අද සිට වෙනස් වෙමු. අපි ඔබ මනින්න ඉතිහාසයෙන් නෙවෙයි, අද සිට ඔබගේ භාවිතාවෙන්. நாளை நுகேகொடையில் இடம்பெற போகிற
பேரணி, அதாவது ஆனந்த சமரகோன் திறந்த வெளி அரங்கில் இடம்பெற போகுது. இந்த கூட்டம் எதிர்க்கட்சியால் நடத்தப்படுகிறது. பொதுஜன பெரமுன மொட்டு கட்சி தான் இதுக்கு தலைமை தாங்குது. எதிர்க்கட்சிகள் பல இதுக்கு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு வழங்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம் தொடர்பாக போலீஸ் பிரிவு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து விதிமுறைகளில் சில மாற்றங்கள், நாளைக்கு 2 மணிக்கு பிறகு நுகைகூட மேம்பாலத்தில் இருந்து செல்லுகின்ற வாகனங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு மாதிரி பெரிய ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. அந்த பக்கம் போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பயணிங்க. மிக வாகன நெரிசல் அதிகமாக இந்த பிரதேசத்தில் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் போலீசார் இந்த ஒரு போக்குவரத்து திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. மருந்து வாங்குறீங்க, மருந்துகளை தானா நாங்கள் இந்த மருந்து குடிச்சா நமக்கு சுகமாகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக் பாவிக்கிறவங்களோட எண்ணிக்கை இப்பொழுது பெரிய அளவில் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் தான். அந்த மருந்து ஒவ்வொரு மருந்துகள் வருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சிலர் ஓகே, போன முறை டாக்டர் இந்த மருந்தங்களை தந்தார், இந்த ஆன்டிபயோட்டிக் தந்தார், போட்டோம், காய்ச்சல் நின்றுட்டு உடனடியாக நாங்கள் அதே பார்மசியில் போயிட்டு அந்த மருந்து சிட்டையை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி முறையற்ற முறையில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பாவிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால் உயிரிழப்புகளும் அதிகரித்திருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ், அதாவது பிரஸ் மீட்டிங் கொண்டு நான் இன்றைக்கு பார்க்கும்போது இந்த விஷயங்களை சுகாதார பிரிவு பக்கமாக நடத்தியிருந்தாங்க. இதில் அவங்க சொன்ன விஷயம் சொன்னால், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தாதீங்க, தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு விரும்பியபடி பயன்படுத்தாதீங்க. காரணம், இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. உலகத்தில் இதுவரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட கடந்த வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடந்த ஒரு 5-6 வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை தவறாக பயன்படுத்தி அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். 2050ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மாதிரி கவலையற்ற முறையில் தேவையில்லாமல் தங்களுக்கு விரும்பப்படி இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தும் நிலைமை தொடர்பாக இருந்தால் 2050ஆம் ஆண்டு இது 10 மில்லியனாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை. எனவே மிக அவதானமாக இருங்க இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துறதுல. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இலங்கையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் இது. இலங்கையினுடைய சனத்தொகையில் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அவதானமாக இருக்க வேண்டியது இந்த விஷயத்திலையும். இப்பெல்லாம் அதிகமாக பேசப்படுற, மக்கள் பாதிக்கப்படுற இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தங்களுடைய கையடக்க தொலைபேசியில் இருக்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், தங்களுடைய ஏதோ ஒரு சோஷியல் மீடியா தளமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹேக் செய்யப்பட்டு அதன் மூலமான மோசடிகள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்திருக்கு. அதிகமான முறைப்பாடுகள் இப்பொழுது சைபர் கிரைம் பிரிவுக்கு கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போலீஸ் உயர் அதிகாரியுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி 4 லட்சம் ரூபா பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. ஒரு சீனியர் டிஜிஜி என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க, அந்த அளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தருடைய கையடக்க தொலைபேசியுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி இந்த சம்பவம் நடந்திருக்கு. நைஜீரிய பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த பணம் வரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் இருக்கின்ற 2 உள்நாட்டு வங்கி கணக்கு வைத்திருந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே நாம இதை விட அதிகமாக இருக்கணும். போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய ஹேக் பண்ணப்படுகின்ற வாட்ஸ்அப் கூட இருக்கு அப்படின் போது நம்ம எவ்வளோ அவதானமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. வடமாகாணத்தில் இந்த சைபர் கிரைம் தொடர்பான அல்லது இந்த இணைய மோசடிகள் அல்லது இணைய மோசடிகளில் சிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது கட்டாயம். எவ்வளவு அவதானமாக இருங்கன்னு சொன்னாலும் நாம போய் அதில் சிக்கிக்கொள்றோம் அப்படின்றதான் மிகப்பெரிய பரிதாபமான விஷயம். ஏன் இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு நம்மளுடைய கவலையினம் தான் அப்படின்றது மட்டும்தான் முதல் பிழை அப்படின்றதுல இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம தான் போய் சிக்கிக்கொள்றோம், அவ்வளோதான். அதனால மிக அவதானமாக இருங்க. இந்த விஷயங்கள் தான் 2 நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.